your kitchen. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி அப்பளம் முறுக்கு. இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்ல பார்த்துடலாம். அப்பளம், பச்சரிசி, மிளகாத்தூள், உப்பு, ஜீரகம், மஞ்சள் தூள், எள்ளு, ஆயில், பெருங்காயத்தூள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அப்பளம் முறுக்குக்கு பச்சரிசி 1 கப் பச்சரிசி வந்துட்டு ஒரு மினிமம் வந்து கண்டிப்பாக ஒரு 4 hours ஆச்சு ஊறணும். 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஊறினாலும் ஓகே, ஆனால் கண்டிப்பாக 4 hours வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது தண்ணி இல்லாமல் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு எப்படி வந்து முறுக்கு காரமாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து பெருங்காயத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து உப்பு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இதை முதல்ல நம்ம நல்லா அரைச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு அரைச்சோன்னா ஃபுல்லாக அரையாது, அதுக்கப்புறமா வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அரைக்கலாம். முதலே நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு அரிசி வந்து நல்லா அரைஞ்சி கிடைக்காது. இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி பவுடர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு. இப்போ இது நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக அரையணும். பாருங்க, நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இது பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்குது. இதில் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். இன்னும் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எப்படின்னா டிப் பண்ணோன்னா நமக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து மாவு பஜ்ஜி மாதிரி தங்கி இருக்கக்கூடாது. நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க மாவு கூட ஃபுல்லாக வந்து அப்படியே அதுலேருந்து வலிகிற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நல்லா லூஸாக இருக்கணும் பேட்டரு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீடியம் ஹீட்லலாம் வந்துட்டு வறுக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம போட்ட உடனே அப்பளம் வந்து டக்குன்னு வந்து பொரிஞ்சு வரணும். அது மாதிரி நல்லா ஹை ஸ்பீடில் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கு இல்லையா, அப்பளத்துலேயே வந்து நிறைய உளுந்த அப்பளம் அந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அப்பளத்தில் வந்து எந்தளவுக்கு உப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேட்டரில் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை டிப் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வந்து போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற எல்லா பேட்டரும் வந்துட்டு வலிகிற மாதிரி விட்டுருங்க. ரொம்ப வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெதுன்னு சொல்லிட்டு வந்துடும், முறுக்கு மாதிரி வராது. அதனால் நல்லா இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வலியை விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே எண்ணெயில் சேர்த்திடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா வந்து 2 சைடு வந்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு இது நல்லா இந்த நுரை வந்து அடங்கினோன்னா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இது உடச்சி பார்க்கும் பொழுது மொறுமொறுன்னு இருக்கணும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு மொறுமொறு இல்லாமல் வந்து ஒரு மாதிரி மெதுன்னு வருது அப்படின்னா பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும், எண்ணெய் சூடாக இருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி பேட்டர் வந்து லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும், இல்லைனா வந்து சாம்பார் சாதம் அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம அப்பளம் வந்துட்டு பொரிக்கிறோம்ல, அதே மாதிரி இது மாதிரியும் வந்து பொரித்து சாப்பிட்லாம்.